ஹலோ காய்ஸ், இப்போ புதுசா ரிலீஸ் ஆன அனிமேவான தி எக்ஸல்ட் ஹெவி நைட் நோஸ் ஹவு டு கேம் த சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த அனிமேல அனிமேஷன்லாம் பக்காவா பண்ணியிருக்காங்க. எல்லாமே சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஹை குவாலிட்டியில இருக்கு. இதோட ஸ்டோரி லைன் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து ஹெவி நைட்டா இருப்பான். ஆனா அந்த வேர்ல்டுல ஹெவி நைட் தான் இருக்கிறதுல வீக்கானவங்க, டிஃபென்ஸ் அதிகமா வச்சுக்கிட்டு அட்டாக் பவர் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க. ஸோ அட்டாக் ரொம்ப கம்மியா இருக்கிறதால அவங்க லெவலப் பண்றது ரொம்ப கஷ்டம்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து ஹெவி நைட்டா இருந்து எப்படி இந்த வேர்ல்டுல முன்னேற போறா அப்படின்றத இந்த கதை. இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது மட்டும் இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நம்ம லிஸ்ட்டுக்குள்ள இதை கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனல்ல இதே மாதிரி அடுத்தடுத்து வர போற ஆன்கோயிங் அனிமேஸ் எல்லாமே லேட்டஸ்ட் அப்டேட்ஸா தமிழ்ல கொடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. நமக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஒரு பயங்கரமான லுக்கோட ஒரு ஆளையும் ஒரு அழகான பொண்ணையும் காட்டிட்டு ஒரு ஹெவி நைட்டை காட்டுறாங்க. அப்படியே ஒரு இன்ட்ரோவோட சொல்றாங்க ஹெவி நைட்ஸோட ஆர்மர் வந்து ரொம்ப திக்காவும் வெயிட்டாவும் இருக்கும். டிஃபென்ஸுக்காகவே அதை உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி எனிமியோட அட்டாக்ஸ் எல்லாமே தாப்புக்கும் இழுத்துக்கிட்டு தன்னோட டீம்மேட்ஸை பாதுகாப்பாங்க. ஆனா மத்த கிளாஸோட கம்பேர் பண்ணும்போது இதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா அட்டாக் பவர் ரொம்ப கம்மி. இந்த கம்மியான அட்டாக் பவரை வச்சு லெவலப் பண்றது ரொம்பவே கஷ்டம். இதனாலேயே ஹெவி நைட்ஸ் எல்லாம் தாழ்த்தப்பட்ட டிஃபெக்டிவ் கிளாஸா தான் எல்லாரும் பாக்குறாங்க. அப்படியே ஒரு மரணமான அனிமேஷனோட இன்ட்ரோ சாங்க கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து சின்ன பையனா புக் எடுத்து படிச்சுக்கிட்டே பேசுறான். எனக்கு வந்து ஒரு தடவை இதை படிக்கும் போது நிறைய தெரிஞ்சுக்கும் போதும் ஒரு வினோதமான ஃபீலிங் ஏற்படுது. அப்படியே அவனோட அப்பா போறதை காட்டிட்டு நம்ம ஹீரோ சொல்றாங்க நான் இங்க கத்துக்கிற எல்லாமே ஏற்கனவே எனக்கு நடந்த மாதிரி இருக்கு, ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ ஒரு குழப்பத்தோட சொல்லிட்டு இருக்கான். ஏதோ ஒரு விதத்துல இங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் ஏற்கனவே பார்த்த மாதிரியும் ஏற்கனவே ஃபீல் பண்ண மாதிரியும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே சடனா ஒரு பக்காவான அனிமேஷனோட ஹெவி நைட் வாரியர் மேஜ் ஸ்வாட்ஸ்மேன் அசாசின்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போடுற விதத்தை அப்படியே காட்டுறாங்க. ஒரு உண்மையான ஸ்வாட்ஸ்மேன் எப்படி இருப்பான் நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை ஸ்வாட் எடுத்துட்டு அட்டாக் பண்ண வரா. நம்ம ஹீரோ அப்படியே அதை டிஃபெண்ட் பண்ண வர சண்டை பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ வேற இடத்துல சண்டை போடுறதையும் காட்டுறாங்க. இந்த ஃபைட் எல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நாங்க தாண்டா பயங்கரமான சண்டையோட அனிமேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமேஷன் இண்டஸ்ட்ரி செஞ்ச மாதிரியே இருக்கு. அப்படியே பிரசன்ட் டேல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. எட்வான் ஃபேமிலி சார்பா டிவைன் பிளஸிங்ஸ் ஆன ரிச்சுவலை நான் இப்போ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே ஒரு பிரைஸ்ட் வந்து அவனோட மேஜிக் ஸ்பெல்ல போட்டு நம்ம ஹீரோ மேல போடவும் நம்ம ஹீரோக்கு வந்து பல விஷயம் ஞாபகம் வருது. எனக்கு நல்லா தெரியும் நான் வந்து இந்த வேர்ல்டு ரீஎன்கார்னேட் தான் ஆகி வந்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ கேம்ஸ்ல இதெல்லாம் பார்த்திருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த தேஜாவும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. நான் போன லைஃப்ல பார்த்த எல்லா ஸ்டோரியிலையுமே கதையிலையுமே வீக்கான கிளாஸ் தான் எப்போ ஸ்ட்ராங்கான கிளாஸா மாறி வந்திருப்பாங்க. ஸோ அதனால எனக்கு ஒரு ஹெவி நைட் கிளாஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோட அப்பா வந்து உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, காட் ஆஃப் ஸ்வாட் மேல நீ நம்பிக்கையை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிச்சுவலை முடிச்சிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஸ்டாட்ஸ் போர்டு ஓபன் பண்ணி பார்க்கறான். அதுல ஹெவி நைட்ங்கிற கிளாஸை போட்டுருக்கு. அதை பார்த்தது நம்ம ஹீரோ வந்து சந்தோஷமா அவன் அப்பா கிட்ட சொல்றான் எனக்கு வந்து ஹெவி நைட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவனோட அப்பா வந்து கோவத்தோட என்ன அது ஹெவி நைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட திரும்பவும் கேட்கறாங்க நீ வந்து மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் தானே, நல்லா செக் பண்ணி சொல்லுன்னு அவனோட அப்பா பக்கத்துல வந்து அவனோட ஸ்டாட்ஸை செக் பண்ணி பார்க்கறாங்க. என்ன ஹெவி நைட் தானா, எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லாம எந்த ஒரு பவரும் இல்லாம ஒன்ன மாதிரியே உதவாக்கறையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ஒரு பஞ்ச் விட்டு கீழே தள்ளுறாங்க. அப்படியே அவனோட அப்பா சொல்றாங்க நல்ல வேளை நம்ம இதை இந்த இடத்துல பண்ணோம், இது பப்ளிக் பிளேஸ்ல பண்ணியிருந்தா எனக்கு பெரிய அவமானம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த நேரத்துல ஸ்டார்டிங்ல காட்டின அந்த பொண்ணு வந்து நடந்து வரா. அப்படியே ஸ்லோ மோல அவ நடந்து வரதை காட்டவும் எல்லாரும் அவளை பார்த்து ஆச்சரியத்தோட என்ன இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவன் முன்னாடி வந்து நானும் இந்த டிவைன் ரிச்சுவலை வந்து அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எல்லாரும் சைடுல ரூமர்ஸா கிளப்புறாங்க. என்னன்னு பார்த்தா இவ வந்து எட்வான் பிரான்ச் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு டாட்டரா. இவளோட பேர் வந்து மேலிஸ். நம்ம ஹீரோவை இவ்வளவு சின்ன வயசுல ஒன்னு ரெண்டு தடவை ஒன்னா சேர்ந்து விளையாண்டுருக்காங்களே தவிர அதுக்கு மேல இவங்க ரெண்டு பேருக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்ல. அப்ப நம்ம ஹீரோட அப்பா வந்து நான் அலோ பண்றேன் நீ ரிச்சுவலை வந்து பிகின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கான ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்றாங்க. அதே மாதிரி இவளுக்கு ஒரு மேஜிக் சர்க்கிளை போட்டு அதே மாதிரி மேஜிக்லாம் பண்ணி இவளுக்கு அந்த ரிச்சுவலை நடத்துறாங்க. அப்படியே அந்த ரிச்சுவல் ஒரு முடிவுக்கு வந்தோடனே இவ அவளோட கையை ஓபன் பண்ணி அவளோட ஸ்டாட்ஸை பாக்குறா. அதுல மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் போட்டிருக்கு. அவ அப்படியே நம்ம ஹீரோவை திரும்பி அவனை பார்த்து கிண்டலா என்ன மன்னிச்சிரு, எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கில்ஸும் எனக்கு தான் கிடைச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் கண்டிப்பா இந்த பிரான்ச் ஃபேமிலி டாட்டருக்கு வந்த மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேனால அப்பாவுக்கு கண்டிப்பா பெரிய கோவம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பா வந்து நான் உன்னை ஏன் பொண்ணா ஏத்துக்கிறேன், எங்க ஃபேமிலியில உன்னை சேர்த்துக்கிறேன், இவன் வந்து இந்த குடும்பத்துக்கு தேவையே இல்லை, இவன் இந்த குடும்பத்துக்கு வந்து அவமானத்தை தான் தேடி கொடுப்பான், இவனை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவனை வெளியில தள்ளுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் நீங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சிட்டுருங்க, ஹெவி நைட்டா நான் ரொம்ப பவர்ஃபுல்லானவனா இருப்பேன், நான் கண்டிப்பா பெருமையை தேடி தருவேன்னு சொல்லவும் எல்லாருமே அவனுக்கு எதிராக போய் நிக்கிறாங்க. நீ வாய மூடு,
உன்னோட தகுதிக்கு ஏத்ததா உனக்கு கிடைச்சிருக்கு. நீ இந்த குடும்பத்துக்கு ஏத்தவன் கிடையாது. நீ இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த குடும்பத்தோட பேர வெளியில போய் எங்கேயுமே சொல்லக்கூடாது. அப்படி நீ போய் சொன்னீன்னா, அதுக்கு நான் உன்னோட தலைய எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அவன வெளியில அனுப்புறாங்க. அப்படியே இடி மின்னலோட கொட்டுற மழையில மேன்ஷனுக்கு வெளியில பட்லர் வந்து, "நீங்க பாதுகாப்பா இருங்க" அப்படின்னு சொல்லி, நம்ம ஹீரோவோட கையில ஒரு பேக்கையும், கொஞ்சமா பணத்தையும் குடுத்து அங்கேருந்து அனுப்புறாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து போறத இந்த பொண்ணு மேல இருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. சிட்டிக்குள்ளார மத்த அட்வென்ச்சரர்ஸ் எல்லாரையும் காட்டுறாங்க. அப்ப இங்க ஒரு பொண்ணையும் சேர்த்து காட்டுறாங்க. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாளா இருக்கும். வாங்க நம்ம பெஸ்ட்ட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவளோட டீம்மேட்ஸ் 2 பேர் கூட பேசிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. ஒரு குதிரை வண்டியில வந்து இறங்கி ஒரு ரூம வாடகைக்கு எடுத்து அங்க தங்குறான். அப்படியே நம்ம ஹீரோ சொல்றான், "என்னோட அப்பா என்ன வீட்ட விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. நான் என்னோட ஃபேமிலிய இழந்துட்டேன். இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ராங்கான கிளாஸ் இருக்கு. இருந்தாலும் இந்த வேர்ல்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த சிட்டியோட நேம் வந்து ராண்டான். நான் இங்க விளையாண்ட கேம்ல இப்படி ஒரு சிட்டியே கிடையாது. எல்லாமே வேற மாரி இருக்கு. ஒருவேளை என்னோட கிளாஸோட ஸ்கில்ஸும் அதே மாரி இருந்துச்சுன்னா, எனக்கு கண்டிப்பா பெரிய பிரச்சனையா தான் போகும்னு சொல்லி அவனோட ஸ்டாட்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கறான். அப்படியே அத பார்த்துட்டு நம்ம ஹீரோ சந்தோஷத்தோட சொல்றான், "எதுவும் பிரச்சனை இல்ல. ஸ்கில் ட்ரீன்னு ஒண்ணு இருக்கு. அது மூலியமா பீப்பிள்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ அவங்களாலே செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்க முடியும். அது மூலியமா அவங்க ஸ்ட்ராங் ஆவாங்க." அப்படி சொல்லிட்டு அவனோட ஸ்டாட் விண்டோவ காட்டுறாங்க. ஸ்டார்ட்டிங்ல அவனுக்கு 5 ஸ்கில் பாயிண்ட்ஸ் இருக்கு. இது வந்து டிவைன் ரிச்சுவல அட்டெண்ட் பண்றது மூலியமா இந்த 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அடுத்தடுத்து போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து அட்டாக் பண்றது மூலியமாவும், டிஃபெண்ட் பண்றது மூலியமாவும் கிடைக்கும். மொத்தம் 2 விதமான ஸ்கில்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து கிளாஸ் ஸ்கில்ஸ், அது வந்து ஃபிக்ஸட் ஸ்கில்ஸா இருக்கும். இன்னொன்னு வந்து ரேண்டம் அசைன்டு ஸ்கில்ஸ், அத வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். இது மூலியமா ஒருத்தரோட எதிர்காலம் எப்படி வேணா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். போத் ஆஃப் த ஹெவி ஆர்மர் தான் இந்த ஹெவி நைட்லயே ஃபிக்ஸட் ஸ்கில். ஆனா அத யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுல அவனோட ஸ்கில் பாயிண்ட்ஸ் 5 தூக்கி போடுறான். உடனே அவனோட லெவல் வந்து லெவல் 2க்கு இன்கிரீஸ் ஆகுது. அவனோட டிஃபென்ஸ் வந்து +10க்கு இன்கிரீஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம டிஃபென்ஸ் பூஸ்ட் இன்கிரீஸ் பண்ணா அது வந்து நமக்கு பாதுகாப்பு அதிகமா கொடுக்கும். அதே மாதிரி பிகினர் லெவல் ஸ்வாட்ஸ்மேனும் ரொம்ப நல்லதுதான். அத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாஸ்டர் பண்ணா அது வந்து அட்வான்ஸ்டு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பா மாறும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். அப்படியே காட்டுக்குள்ள நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆர்மர்லாம் போட்டு பக்கவா வந்து நின்னுட்டு இருக்கான். அப்படியே அந்த பக்கமா போயிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி காட்டுக்குள்ளார போறான். அப்ப சடனா சுத்தி ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா ஒரு பெரிய ஃப்ராக் வந்து நிக்குது. அப்படியே அதை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சு வேகமா வரும்போது, டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ராம்பார்ட் ரிஃப்ளெக்ஷன் அவனோட டிஃபென்ஸ் ஸ்கில்ல போடுறான். அதுல பட்டு அந்த ஃப்ராக் அப்படியே துடிச்சு அதே இடத்துல இறந்து போகுது. இந்த டைம் நம்ம ஹீரோட கிளாஸ் லெவலப் ஆகுது. லெவல் 2க்கு இன்கிரீஸ் ஆகுது. அப்படியே நம்ம ஹீரோ அது பக்கத்துல போயிட்டு இது இவ்வளவு டிஸ்கஸ்டிங்கா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து மேஜிக் ஸ்டோன் எடுத்துட்டு சொல்றான். இது லெவல் 2 மேஜிக் ஸ்டோனாவே இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு யூஸ் ஆகும். சோ நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது சடனா ஏதோ கத்துற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு ஆள் அந்த பக்கமா என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடி வரான். நம்ம ஹீரோ வந்துட்டு போய் என்ன ஆச்சுன்னு கேட்க அவன் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா சுத்தி நிறைய ஃப்ராக்ஸ் வந்து நிக்குது. இதை நான் பாத்துக்கிறேன் நீ பின்னாடியே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி போக, இல்ல நீ இந்த பக்கம் வா, நீ ஹை கிளாஸ் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இப்பதான் என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் லெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, கண்டிப்பா உன்னால இதை எதிர்த்து நிக்க முடியாது. என்னாலேயே அது முடியல. நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. என்னாலேயே அதை அட்டாக் பண்ண முடியாது. நீ தேவையில்லாம போற அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, அந்த மொத்த ஃப்ராக் நம்ம ஹீரோவை நோக்கி வேகமா அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே டிஃபென்ஸ் ஸ்கில்ல யூஸ் பண்றான். அந்த ஃப்ராக்ஸ் எல்லாமே அதுல பட்டு அதே இடத்துல எல்லாமே சாகுது. அதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்கில் பாயிண்ட்ஸும் நல்லாவே அதிகமா கிடைக்குது. என்ன நீ இவ்வளோ அதையும் ஒரே ஆளா நின்று சாகடிச்சிட்டியா? எப்படி உன்னால இது முடிஞ்சது? நீ உண்மையாவே யாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடில இருந்து அவன் கேட்க, நம்ம ஹீரோ வந்து அவன் பேரை சொல்ல வரும்போது யோசிக்கிறான். அவனோட அப்பா வந்து இந்த குடும்ப பேரை நீ போய் வெளியில சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா நான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னோட பேர் தான் த ஹெவி நைட் எல்மாஸ் அப்படி சொல்லிட்டு சொல்றான். அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரப்போற ஆன்கோயிங் அனிமேஸ் எல்லாமே நம்ம தமிழ்ல லேட்டஸ்டா அப்டேட்ஸா கொடுக்க போறோம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அடுத்து என்ன அனிமே வேணும்ன்றதையும் கீழே கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். அப்படியே எல்லா அனிமேக்குமே நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் see you later. Thanks for watching.